ஹாய், நான் தீபக். ஸ்ரீகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃபஸ்ட் இயர் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாக சில கொஷின்ஸை டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்னெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். தெரியலப்பா, தெரியாது எனக்கு. எதுவுமே தெரியாது. No idea. Yes, I do have an idea. We are going to celebrate World Mental Health Day. Mental Health Day. என்னன்னா ஒரு வெளியில எங்கேயும் போக முடியல, செல்ஃபாவே நமக்கே ஒரு பயம் இருக்கு. ஈஸியா வந்து கேட்ச் ஆகுதுன்றாங்க, பரவுது அப்படிங்கிறாங்க. ஒரு பேசினா ஒரு பொருளை தொட்டா அப்படிங்கறதுனால ஒரு பயம் இருக்கு. வெளியில போறதுக்கே ரொம்பவே பயமா இருக்கு. எனக்கு கடுப்பு தான் ஆச்சு, செம்ம கடுப்பா ஆச்சு. எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்குது, வெளியே போக முடியல, விளையாட முடியல, மெயினா விளையாட முடியல. அதான் ரொம்ப கடுப்பாச்சு. Before the pandemic, I was as normal as we all were, and before the pandemic, I used to go out a lot, and but when the pandemic came, I couldn't go out as much as I could, but it gave me a lesson. I learned a lesson that time that it's gonna be difficult, but we have to stay together. பட் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தது வந்து ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாச்சு. என்னடா இது, வெளியே போக முடியலையே, இப்படி இருக்கு, நிலம நல்லா இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாச்சு. அவ்வளோதான், மற்றபடி வேறு ஃபீலிங் இல்லை. கொரோனா முன்னால பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தோம். அந்த நேரத்தில் டேட் வந்து 3ஆம் மாதத்துல 2ஆம் மாதம் பத்திரிகை அடித்தேன். பத்திரிகை அடிச்சுட்டு 4ஆம் மாதத்தில் வந்து கல்யாண டேட்டில் வந்து 24ஆம் தேதி கொரோனா வந்தது. 30ஆம் தேதி 4ஆம் மாதத்துல வந்து பந்தா இருந்தது. அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணல. அந்த கல்யாணம் பண்ணுறது சத்திரம் கேன்சல் ஆகி அந்த நிலைமையில அப்போ வந்து 10 பேர் கூப்பிட்டு வந்து வீட்டுக்கிட்ட சாப்பாடு போட்டு கோயிலில் கல்யாணம் பண்ணிவிட்டோம். அங்கேருந்து 3 மாதம் இங்கே தாலி வந்தப்போ கொரோனா டைம் வேலைக்கு போக முடியாது அப்படின்ட்டு வீட்டில் இருந்துட்டோம். 6ஆம் மாதத்தில் வேலைக்கு வந்தோம். கொரோனாவுக்கு முன்னாடி வந்து வேலை பளு, நேரத்துக்கு வேலைக்கு போகணும், திரும்ப நேரத்துக்கு வரணும், எல்லாமே இருந்தது. இப்போ வந்து இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பளு கொஞ்சம் அதிகரிச்சிருக்குது. ஆனால் மென்டலியாக கொஞ்சம் நமக்கு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. நம்ம திரும்ப வந்து நம்ம வேலையை நாம் செய்யறதுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கு, நல்லா இருக்கு. கொரோனாக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கொரோனாக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா சரௌண்டிங் எல்லாமே பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. வீட்லயே இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் லவ், அஃபெக்ஷன் எல்லாமே இருக்கிறதுனால மென்டல் ஹெல்த் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு. ஒன்றும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏன்னா ஜாலியா ஃபேமிலியா இது பண்ணதுனால ஹாப்பியா தான் இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் அதுன்னு பிஸியாவே அஸ் யூஷுவல் ஒர்க்கிங். ஏன்னா ஒர்க் அட் ஹோம்ங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாலியா ஃபேமிலியும் பார்த்துட்டு கிளாஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கு. இன்னும் டிஃபரன்ஸ் தெரியல எனக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால. Before the pandemic, I felt really good. I felt a bit happy about everything. But then when the pandemic hit all over the country, we were asked to stay in our homes. I grew a little bit angry day by day, like all through the pandemic. And then eventually I controlled it a little bit by learning new things in and around the house that I never learned all through my life. And now I feel a little bit better than what I used to be at the start of the pandemic. கொரோனாக்கு முன்னாடி இந்த மென்டல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்லை. லைக் இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்றதா இருந்தா ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் வீட்டுக்கு வந்தா ஃபேமிலி ஒர்க் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. லைக் இப்போ எல்லாமே வீட்ல இருந்தே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு.
ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணணும், அட் த சேம் டைம் ஃபேமிலி ஒர்க்கும் பார்க்கணும், கிட்ஸையும் பார்க்கணும். கிட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஸோ அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இப்போ எல்லாமே ஆல் டுகெதராக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, டிஃபிகல்ட்டு தான். ஓகே, பட் கம்பேரிசன் பார்க்கும்போது முன்னாடிக்கு இந்த டைமுக்கும் ரொம்பவே டிஃபிகல்ட், ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னே நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சுப்பா. இப்போ கொரோனான்றது கொஞ்சம் பயம் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் எல்லாமே ஃப்ரம் ஹோம் அண்ட் எல்லாமே இந்த சேஃப் அண்ட் என்ன சொல்றது கம்ஃபர்டபுள் ஜோன்லயே இருக்கிறதுனால கொரோனா முன்னாடி எக்ஸாம் இருந்துச்சு, அதனால ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. இப்ப எக்ஸாமே இல்லை, ஃப்ரீயா இருக்கு, அவ்வளவுதான். சைக்காட்டிஸ்ட் பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்னும் நான் திங்க் பண்ணலை. அந்த மாதிரி என்ன பிளானும் இல்லை. அந்த அளவுக்கு ஓகே பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு ஒன்றும் எந்த பிளானும் இல்லை. சைக்காட்டிஸ்ட் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஐடியா இல்லை. ஷியாரா, நிச்சயமா ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஃபேஸ் நிச்சயமா எனக்கு இது கிடைக்கலன்னா கோ டு டாக்டர். சம் சஜஷன் யார் கரெக்டாக கொடுக்குறாங்களோ அந்த டாக்டர் நான் மீட் பண்ணுவேன். கண்டிப்பா பார்ப்போம். இதை பார்த்தாதான் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். நம்மளால முடிவெடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், என்னால அதை கண்ட்ரோல்ல கொண்டு விட முடியுமான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதானே. அந்த மாதிரி இது வரைக்கும் வரல, எனக்கு இது வரைக்கும் வரல. வந்தா டாக்டரை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நான் எதுக்கு போறது ஹாஸ்பிட்டல் போனா கால வேலை கை வேலைக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வரோம், அவள் தான். இப்போ மன கஷ்டம் எனக்கு இருக்கு. எங்க வீட்டில் உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்ணணும், கர்ப்பப்பையில கட்டியிருக்க சொல்றாங்க. அந்த வேதனை தான் இருக்கு. காசு இல்லை, 50,000 ரூபாய் வேணுமே ஆபரேஷன் பண்றது, அந்த கேஸ்ல இருக்கேன். அதான் மன நிம்மதி இல்லாத இருக்கேன். அஃப்கோர்ஸ் பண்ணுவேன், ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. கிட்டத்தட்ட மென்டல் ஸ்ட்ரெஸ் சொல்றது வந்து நம்மளுக்கு மென்டல் மட்டும் பாதிக்காது, டோட்டல் நம்ம ஹெல்த்தையும் சேர்த்து பாதிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு டாக்டர் கிட்ட. அது சைக்காட்ரிஸ்ட்னா ரொம்ப நல்லது. நாட் நெசசரி. ரொம்ப சிவியர் கேசஸ் வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் அவ்வளோலாம் மென்டல் ப்ரெஷர் வரும்னு. பட் ஆப்வியஸ்லி ஐ வுட் ட்ரை டு ரிசால்வ் இட் பை மை ஓன் செல்ஃப். Yes, I would definitely would want to consult a psychologist or a psychiatrist because they are well trained in their fields, they are experts and professionals, and they have a very kind personality which might help me get away from, say, anxiety or depression. So I would say yes to consulting a psychologist or a psychiatrist. எனக்கு வந்து என்ன சொல்லுது, ஆவலா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆனா எனக்கு வந்து பொறுமையா இருக்க முடியல. என்னடா எப்ப காலேஜ் போகணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ சீக்கிரமா கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும். பட் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால என்ன பண்ணி தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. At first, I welcome the concept of online class, but it turns out it's a little bit downside for me. It's like a monologue thing for them, for the teachers and for ourselves. We can't get to meet our friends or new friends, but all we need to do is cope up with it as much as we can, and I think I'm doing okay with coping up with the online class thingy, and yeah, that's it. இந்த 10 பேரோட ரெஸ்பான்சஸை இப்போ நம்ம பார்த்தோம். இவங்க ஓரளவுக்கு அவேராக தான் இருக்காங்க. பட் சாதாரண மக்களிடையும் மென்டல் அவேர்னஸை கொண்டு போகிறது தான் நம்மளோட கடமை. இன்னொரு முக்கியமான விஷயம், டெஃப் அண்ட் டம்ப் பீப்புளுக்கு இன்னும் சைக்காட்டிஸ்டையோ இல்லை சைக்காலஜிஸ்டையோ அணுகிறதுக்கு ஒரு சுலபமான வழி இல்லை.
இதுக்கான தீர்வையும் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், பட்டிங் சைக்காலஜிஸ்ட் மென்டல் ஹெல்த் அவேர்னஸை பற்றி பேச போகிறாங்க. என்ன பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். Every year, October 10th is celebrated as World Mental Health Day. Nowadays, many people are not aware of why we are celebrating this day. The objective of celebrating this day is to create awareness regarding various mental health issues. Each and every year, this day is celebrated with different themes to create awareness among people. Nowadays, many people are facing various mental health issues due to work pressure, stress, etc. No one is conscious about their mental health. So, everyone should be aware of their mental health to lead a happy life. Thank you. மென்டல் ஹெல்த் அப்படின்னா நம்மளோட மைண்ட் ரீதியான விஷயங்கள், அதாவது நமக்குள்ளே நடக்கிற தாட் ப்ராசஸ், அப்புறம் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் எல்லாத்தையும் சரியான வழியில் ஹேண்டில் பண்ண முடியாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை சரியான வழியில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு மென்டலியும் இல்லாமல் ஃபிசிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஃப்யூச்சரில் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிஸ்ட் இல்லை சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுவோம். Mental well-being is just as important as physical well-being. There is no health without mental health. One must give importance to mental health to lead a happy and successful life. So, nowadays we are facing a lot of serious mental health conditions. COVID is also a reason which puts people into the stressful world. After crossing this small hurdle together as human beings in our society, we are going to survive very beautifully with our mental health being strong. Thank you.